நான் தாங்க அவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தேன். அவளுக்கு ஆக்சுவலாக ஃபேஷன்னாலே என்னன்னு தெரியாதுங்க. கண்ணா பின்னாடி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவா. நான் தான் அவளுக்கு கடை கடையாக கூட்டிகிட்டு போய் ஃபேஷன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். நான் தாங்க அவனுக்கு இங்கிலீஷே சொல்லி கொடுத்தேன். இல்லைனா அவனுக்கு வேலை கிடச்சிருக்குமா? இந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வேண்டான்னு ஆயிட்டேங்க அவங்களுக்கு. எனக்கு எவ்வளோ வலிக்குது தெரியுமா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் என்னையே கொடுத்துருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அது ஒன் சைடட் டைனமிக்ஸாக நான் மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்கிட்டேருந்து எல்லா ஹெல்ப்பும் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இப்போ வேறு யார் கூடயும் போயிட்டாங்க, இல்லைனா என்னை இக்னோர் பண்ணிவிட்டு என்னை ஒதுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களை சேர்ந்தவங்க யாராவது இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னா வாங்க இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். யூஸ்வலாக மனிதர்களில் 2 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒருத்தவங்க கிவர், ஒருத்தவங்க டேக்கர். அதாவது ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதோட இன்னொரு சிம்பிளிஃபைடு வேர்ஷன் தான் நம்ம ஒருத்தவங்களை ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா, உங்களை சேர்ந்தவங்க யாராவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ரொம்ப சோகமாக இருக்காங்க, இல்லை வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான அன்பு இருக்குது அப்படின்னா அவங்கள எப்படியாவது நம்ம நல்லவங்களாக மாற்றிடணும், அவங்கள எப்படியாவது நம்ம லைஃப்பில் ஒரு அப்லிஃப்ட் பண்ணிவிடணும், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள சூப்பராக வர வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட அவங்கள ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்க ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இறங்குறீங்க பார்த்தீங்களா? அதனால தான் நம்மளை ஃபிக்ஸர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸராக இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இந்த 5 சைன்ஸை எடுத்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்கள் பார்ட்னரோ இல்லை உங்கள் நண்பனோ தோழியோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க, வளராமல் இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். ஐயோ இப்படி இருக்காங்களே, இவங்களை எப்படியாவது நம்ம நல்லபடியாக கொண்டு வந்துடணும், நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்லாம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கை நம்மளே நமக்கு கொண்டு வந்துக்கிறது தான். 2வது, அவங்கள உயர்த்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கு மேலோங்கி நிற்கிறதுனால நம்மளோட ரொட்டீன் ஷெட்யூல்லேருந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம். நம்மளோட ஷெட்யூலில் இல்லாத நமக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு விஷயத்தை கூட அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம், எல்லாமே அவங்களுக்காக நம்ம செஞ்சு கொடுப்போம். 3வது, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த இமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை எல்லாத்தையும் தூக்கி நம்ம தலைமையில மட்டுமே போட்டுப்போம். அதாவது இவங்களுக்கு இது சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இல்லை அவன் வந்து ஃபீல் பண்ணுவான், இல்லை இவளுக்கு வந்து அது ரொம்ப பாரமாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட உண்மையான உணர்வுகளையோ இல்லை நம்மளோட வலியோ கூட வெளிப்படுத்தாமல் அவங்க நிம்மதியாக இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு ஹார்ஷ் டாபிக் பற்றி பேசாமையோ இல்லை ஒரு முக்கியமான ஹீட்டட் கான்வர்சேஷன் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அவாய்ட் பண்ணுறது, இல்லை அவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் வருத்தப்படாமல் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி இமோஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மொத்தத்தையும் நம்ம தலைமையிலேயே நம்ம போட்டுக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஃபிக்ஸர் தான். இப்போ இதில் ப்ராப்ளம் எங்கே வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபிக்ஸராக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க, நீங்கள் அந்த நபரை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுவீங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஸ்டைலிஷாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவாங்க. ஆனால் அடிப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். ஏன்னா நீங்கள் ஒரு கிவராக இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு ஃபிக்ஸராக இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க, அவங்க இப்போ முன்னேறிட்டாங்க. இந்த தருணத்தில் அந்த ஃபிக்ஸி அப்படின்னு சொல்கிறோம் தெரியுமா, உங்ககிட்ட இந்த உதவி வாங்கிக்கிட்டாங்கல்ல, அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த சுயம் அப்படிங்கிற உணர்வை கொடுத்ததே நீங்கள் தான். இப்போ அந்த சுயம் வந்ததுனால நீங்கள் அவங்களுக்கு அதை உணர்த்தி சக்ஸஸ்ஃபுல் ஆனதுனால இப்போ அவங்க நினைப்பாங்க, ஏன் நீ எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற, ஏன் இப்படி என்ன மூச்சு எனக்கு சஃபகேட்டிங்காக இருக்கும் கூட இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது, நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை இதெல்லாம் நான் தானே உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், இதெல்லாம் நான் தானே உனக்கு பண்ணேன் அப்படி நீங்கள் சொல்கிறதுனாலேயே நீங்கள் அவங்கள ரொம்ப கில்ட் ட்ரிப் பண்ணுறீங்களோன்னு நினச்சி உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிப்பாங்க. 3வது, இந்த இமோஷ்னலாக நம்ம சரிம்மா பண்ண இப்போ என்ன பண்ணட்டும், நான் என்ன தான் பண்ணணும் உனக்கு அப்படின்னு அந்த இமோஷனல் எக்ஸாஷன் அந்த ஃபிக்ஸுக்கு நிறைய ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்டேருந்து விலகி போயிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸராக ஒரு கிவராக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க தெரியுமா? இமோஷ்னலாக ட்ரெயின்டாக எக்ஸாஸ்டடாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அட பாவி, நான் உனக்கு இவ்வளோ பண்ணேன், இவ்வளோ சுலபமாக என்னை கையை கழுவிட்டு நீ போயிட்டியே, எல்லாத்தையும் மறந்துட்டியே அப்படின்னு இமோஷ்னலி ப்ரோக்கனாக எக்ஸாஸ்டடாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2வது, எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கேன், உனக்கு பிடிக்காதுன்னு நான் எவ்வளோ விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கேன், நான் எனக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட கவனிக்காமல் இப்படி என்னை நீ ரெக்கக்னைஸ் பண்ணாமல் என்னுடைய உணர்வுகளை அப்ரிஷியேட் பண்ணாமல் என்னுடைய சாக்ரிஃபைஸை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் போறிய அப்படிங்கிற மிகப்பெரிய மனசு வலி உங்களுக்கு இருக்கும். 3வது, என்னை எப்படி யூஸ் பண்ணிட்டல அப்படின்னு என்னை இவ்வளோ நீ வந்து கிராண்டடாக எடுத்துட்டியே அப்படிங்கிற அந்த வெளியில் சொல்ல முடியாத அடி வாங்கின புரோக்கனான எண்ணத்தில் இப்போ இடிஞ்சு போய் உட்காந்துருவீங்க.
ஃபிக்ஸரா இருக்கிறது ஒரு பெரிய விஷயங்க. ஆனா நம்ம ஏன் இப்படி ஒரு ஃபிக்ஸர் ரோல்ல இருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால அதுக்கு உண்டான ஹெல்த்தியான பவுண்டரியை நம்ம பண்ண முடியும். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஏன் மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி கொண்டு வரணும்னு உங்களை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பண்றீங்க அப்படிங்கும்போது, இதுக்கு பிரதானமா சைக்காலஜில 3 காரணங்கள் சொல்றோம். ஒண்ணு, உங்களுடைய குழந்தை பருவத்தோட கண்டிஷனிங், உங்களோட சைல்ட்ஹுட் கண்டிஷனிங். அதாவது நீங்க ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு அன்பு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்டு என்வாயன்மெண்ட்லயே நீங்க வளர்ந்ததுனால மேபி இப்போவும் நான் அன்பு கொடுத்தாதான் எனக்கு அந்த அன்பு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பேட்டர்ன்லயே நீங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது, நம்ம வந்து ஒரு நபருக்கு எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் நம்ம கிடைக்கிற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். இல்ல, நான் வந்து அவங்களுக்கு இவ்வளோ பண்ணியிருக்கேன், ஸோ அவங்க எப்பவுமே நம்ம கீழே இருப்பாங்க, நமக்காக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபால்ஸான ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல். யாருமே நமக்காக, நம்ம ஹெல்ப் பண்ணதுக்காக நமக்காக மட்டுமே இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம பற்றி நல்ல விஷயம் மட்டும்தான் அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதுதான் மனித இயல்பு, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற அந்த ஒரு நீடுனாலேயே நம்மளையும் அறியாமல் நம்ம ஒரு ஃபிக்ஸராகவோ இல்லைனா ஒரு அதீதமாக கொடுக்குற ஒரு நபராகவோ இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மூணாவது, நம்மளுடைய குழந்தை பருவத்தில் நம்மளை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, இன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளுடைய சுய கௌரவம், சுய மரியாதை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளை நிறைய பேர் மதிப்பாங்க. அப்பா, இவங்களால தான் இவங்க வந்தாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு சப்கான்ஷியஸ் நீடும் அந்த ஒரு வேலிடிட்டியும் நமக்கு இருக்கிறதுனால கூட நம்ம ஒரு ஃபிக்ஸடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, ஃபிக்ஸடாக இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல ரோலாக இருந்தாலும், மேன்மையான பொசிஷனாக இருந்தாலும், அதுக்கு நீங்கள் உங்களை அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு பலியாக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. அப்போது ஒரு ஃபிக்ஸராக இருக்கும்போது நம்மளை நம்ம லூஸ் பண்ணாமல் இருக்கிறது எப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல உங்களோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் தான் என்னால் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது, இதுதான் என்னோட லிமிட், இதுதான் என்னுடைய வரையறை அப்படிங்கிற அந்த பவுண்டரி, அந்த லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது, ஒருத்தவங்க நம்ம கிட்ட வந்து அவங்க சேட் ஸ்டோரி சொல்லும் போதோ இல்லை ஒருத்தவங்க அவங்களோட இயலாமை நம்ம கிட்ட சொல்லும் போதோ அவங்க நம்ம கிட்ட சொல்யூஷன் கேட்குறாங்களா, இல்லை நம்ம ஏதாவது உதவி கேட்குறாங்களா, இல்லை நம்ம அவங்க சொல்றத கேட்டா போதும்னு இருக்காங்களா அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி நமக்கு இருக்கணும். அப்போதான் நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணாம எல்லாரும் சொல்ற எல்லா விஷயத்தையும் என்னோட கஷ்டம் தான், எல்லாரும் சொல்ற எல்லாரோட ப்ராப்ளமும் என்னோட ப்ராப்ளம் தான், அதை நான் கண்டிப்பா ரியாக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கம்பல்ஷன் உங்களுக்கு வராம இருக்கும். மூணாவது, நீங்கள் விருப்பப்படுற மாதிரியான ரிசல்ட்ஸ் எப்போவுமே எல்லா இடத்துலையும் கிடைக்காது. உங்களுக்கான வேலிடிட்டி எல்லா இடத்துலையும் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிலர் நம்மளை சரியாக ட்ரீட் பண்ணலையா, பரவாயில்ல, அது அவங்களோட விஷயம், அவங்களோட இஷ்டம். அது எல்லாத்தையும் பர்சனலாக எடுத்துக்கிட்டு இல்லை நம்ம அந்த இடத்துல நிற்கணும், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு வேலிடேஷனையோ இல்லைனா ஒரு கம்ஃபர்ட்டையோ எதிர்பார்க்கறது தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கும் போதே, அந்த ஒரு கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கும் போதே நமக்கு உண்டான ஹெல்த்தியான ஒரு இமோஷனல் பவுண்டரியை நம்ம ட்ரா பண்ண தொடங்கிடுவோம். நாலாவது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எல்லாருக்குமே நமக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை மீறி நம்மளால லோடு கேரி பண்ணவே முடியாது. அதனால ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் எடுத்து உங்க தலைமையில போட்டு அதுக்காக உங்க இமோஷனல் ஹெல்த்தையும் பிசிக்கல் ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. போக போக இது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஏன்னா கொடுத்துட்டே இருக்கிறவங்களுக்கு, ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு ஒரு பேக் ஸ்டெப் எடுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்துலையும் எவ்வளோ நல்லது பண்ணாலும் நீங்கள் உங்களோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்காமல் இருக்கிறதும் உங்களையே நீங்கள் லூஸ் பண்ணிக்காமல் இருக்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸோ நீங்கள் ஒரு ஃபிக்ஸராகவோ இல்லை ஒரு கிவராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பவுண்டரிஸ் எது, லிமிட்டேஷன்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக உங்கள் சுபாவத்தை மாற்றிக்கணும்னு சொல்ல வரல, அதுக்கு நீங்கள் உங்களையே பலியாக்கிடாதீங்கன்னு தான் சொல்ல வரேன். யோசிச்சு பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.